தெய்வீகமும் ஞானமும் வீரமும் சேர்ந்ததே நம்முடைய முன்னோர் கலாச்சாரம். இது மூன்றும் சேர்ந்திருந்தால்தான் உயிர் வரும், ஜீவன் வரும், அன்பு மலரும், அமைதி மலரும். இது நம் சித்தருடைய உண்மையான கூற்று. அமுக்காதே வலிக்குதா? ஏசா ரொம்ப இது பண்ணா அப்படி கட்டாயிரு. கை நுனி நரம்பு, நுனி வர்மம் இதுக்கு பேரு. இந்த இடத்துல ஒடிக்குது நுனி நரம்பு. அந்த இடம் தான் இது வந்து நரம்பு. இதை உசும்ப முடியாது. இதை இங்க வரும் காலு அப்படின்னா இங்க முட்டிக்கு வரும். இங்க வரும். இதுப்பா இது வந்து நரம்பு. இங்க வந்து புள்ளி நரம்பு வலிக்குதா? இதுல ஒரு ஓட்டம் தான் தோக்கணும் போகும். இது வந்து சும்மா பண்ணிக்க. இது வந்து திலர்தா வர்மம். இது வந்து இந்த முத்திரையில இப்படின்னா போதும், இதாகி போகும். மயக்கமாகி போற்றி. ஓம் ஆதி பகலவனே போற்றி. ஓம் ஆதி பகவானே போற்றி. ஓம் சூரியனே போற்றி. காசினி இருளை நீக்கும் கதிரொளியாகி எங்கும் பூகர உலகோர் பொசிப்புடன் பூகர உலகோர் போற்ற பொசிப்புடன் சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகா என்னை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி. ஓம் ஆதி பகலவனே போற்றி. ஓம் செங்கதிரோனே போற்றி. ஓம் இருளை நீக்கும் ஒளியே போற்றி. ஓம் நம சிவாய.
இந்த நாட்டு மரங்கள் நம் தேசத்தில் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டு மரபு மரங்கள், மரபு மாமரம். இந்த நாட்டு மரங்களை காப்பாற்ற வேண்டிய கடமையில் ஒவ்வொரு இளைஞரும் இருக்க வேண்டும். அதை நம் முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லிய வழியில் காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். இது நாட்டு தக்காளி, மரபு தக்காளி. இப்பொழுது அழிந்து விட்டது. அதனுடைய விதைகளை சேகரித்து இந்த தக்காளியை உருவாக்கி இருக்கின்றோம் சித்தர்கள் வழியில். மோகர், முருகன் சித்தர்கள் வழியில். இந்த கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய், அப்புறம் கைவிரட் கத்திரிக்காய்களும் மரபணு கத்திரிக்காய்களும் அதிகமாகிவிட்டது. உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய காய்கறி வகைகளும் பல வகைகளும் உருவாகிவிட்டது. அதனால் நம்முடைய மரபுகளை மீட்டெடுக்க, மீண்டும் அழிவில்லாமல் தடுக்க இந்த மரபு இனங்களை சேகரித்து கொண்டிருக்கிறோம். சித்தர்கள் வழி சார்பாகவும், குருநாதர் வழி சார்பாகவும், முருகன் வழி சார்பாகவும் நாங்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இது சேவையாக செய்து கொண்டு வருகிறோம். நாட்டு பப்பாளியை முளைக்க வைத்து அதை செடியாக்கி இருக்கின்றோம். உட்டு வகைகளும் கைவிரட்டு வகைகளும் அதிகமாகிவிட்டது. நாட்டு பக்காளியை சிரம் போட்டு சேகரித்து அதன் விதைகளை உருவாக்கி இருக்கிறோம். இதுபோல் ஒவ்வொரு இளைஞரிடமும் மரபு நாட்டு மரங்களை பற்றியும் நம்முடைய மரபு விதைகளை பற்றியும் விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். அடி விழுவோம், அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு சுத்தமாக. இந்த பயிற்சி சொல்லுங்க. பாவர் பேர் பாவல் காமிக்கிறது. பாவல் பேர்